ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டெஸ்ட் சீரிஸில் வந்து டெஸ்ட் நம்பர் 4 வந்து பார்க்கலாம். அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின் இருக்கும். இந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 4 சரிங்களா. ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கபிலரை நல்லிசை கபிலன் என குறிப்பிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெருங்குன்றூர் கிழார். ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், பாவகையை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபெரு குலனும் தோயும். இதுக்கான பாவகை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 52வது பார்த்தீங்கன்னா சிந்தடி வஞ்சிப்பா. அடுத்து பாருங்கள், கம்பராமாயணம் கிஷ்கிந்த காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 53வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 16. அடுத்து பாருங்கள், அனுமனையும் உலகமான் என கூறும் ஆதலின் யுறுதீண்டல் கூடுமோ, யார் யாரிடம் கூறியது அப்படின்னு கேட்குறாங்க. 54வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சீதை அனுமனிடம் கூறியது. அடுத்து பாருங்கள், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாராட்டியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 55வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஔவையார். அடுத்து பாருங்கள், எந்நூலின் செய்யுளின் முதலடி ஆர்கவி உலகத்து மக்கள்லாம் என்று தொடங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 56வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி. அடுத்து பாருங்கள், 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 பாருங்கள், யாப்பாருங்கலங்காரிகை உறுப்பு செய்யில் ஒலிபு என்னும் 3 இயல்களால் ஆனது. கூற்று 2 பாருங்கள், ஸோ இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 57வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 மட்டும் சரி, 2 வந்து தவறு. அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்துக. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன் பொருள் கால்ப இயற்றியார் கேன் பொருள். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 58. அது ஃபஸ்ட்டுக்கு வந்து சி வரணும், ஆப்ஷன் சி வரும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் நமக்கு எல்லாரும் தெரியும், சதுர அகராதி. அடுத்து பாருங்கள், கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும் முக்கூடற்பள்ளுவில் உள்ள இப்பாடல்களில் கவிப்பு வேலை என்பது டேஷ் குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவிப்பு வேலை. ஸோ 60வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கருமார் கொல்லார் தட்டார். அடுத்து பாருங்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரு ஒன்றி முதற்றே உணவின் பிண்டம் அடிமோனையை எழுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 61வது. மோனைன்னா பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றிய உருவு தான் வந்து மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீர் மோனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீர்லேயே வந்து முதல் எழுத்து ஒன்றா இருக்கிறது வந்து நம்ம பார்க்கணும். அடிமோனைன்னா அதுக்கு கீழே இருக்கிறதுல ஒன்றா இருக்கிறது பார்க்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்கள், பிழையை கண்டறிதல். இதில் வந்து எது பிழையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 62வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தப்பாக இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், அடிகள் தோறும் எழுதி சீரோ எழுத்தோ ஏந்து ஒன்றி வர தொடுப்பது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 63வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏய்பு தொடை. அடுத்து பாருங்கள், பெண் வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தெரிவு செய்க. கல்லில் நார் உயிர்த்தல் என்பது இயலாத செயல் தான் வரும், இல்லாத செயல். 64வதுக்கு வந்து பி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீழே கவர்மெண்ட் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் இங்கே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கற்க கசடர கற்பவை கற்றப்பை நிற்க அதற்கு தக பயின்று வரும் மோனை வகை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா முற்று மோனை வரும் சரிங்களா. தொடரில் 4 இதுலேயும் பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து முற்று மோனை.
அடுத்து பாருங்கள், இலக்கண குறிப்பு தருக. இதையாமை உரையாமை வந்து 66வதுக்கு பார்த்திங்கன்னா என்ன வரும்னா ஆப்ஷன் பி, எதிர்மறை தொழிற்பெயர்கள். அதை அடுத்தது பாருங்கள், குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இப்பழமொழி உணர்த்துவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 67வது. ஸோ 67வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சோம்பல். ஸோ அடுத்து பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி. இது வந்து ஈஸியாக பொறுத்தலாம். ஆனா என்னது, பசு. ஒன்றாவதுக்கு வந்து 2 வரணும். தூணா வந்து 1, கோனா வந்து அரசன், டீனா ஐனா வந்து தலைவன், டிக்கு 3. ஸோ டிக்கு 3 ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பொருள் தருக. கால்நடை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 69வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, காட்டுக்கு நடத்தல். ஸோ அடுத்து பாருங்கள், வலுநிலைகளை பொறுத்துக. செலியன் வந்தது. ஸோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 70வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காலம். ஸோ ஏக்கு வந்து 2 வரணும். சாரி, 70வதுக்கு. ஸோ 70வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்ஷனு. செலியன் வந்தது பார்த்தீங்கன்னா திணைவலு. கண்ணகி உண்டான்னு பார்த்தீங்கன்னா பால்வலு. நீ வந்தேன் என்பது காலம். நேற்று வருவான் என்பது இடம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், ஸோ பொறுத்துக. ஸோ இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். கல்லாடம் படித்தவரிடம் சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கமும் செந்தமிழும் நப்பழக்கமும். கற்றோருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு. ஸோ 71வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பாருங்கள், எதுகை மூனை ஏபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று இந்த கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதுகை சொற்கள் கேட்குறாங்க. அழியா வனப்பு 1, அலது அதிகம் உண்டோ, ஒளியா வனப்பு 8 உடையாய். இதில் இருக்க எதுகை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 72வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அழியா ஒளியா. மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகைனா 2வது எழுத்து வந்து ஒன்றி வருவது. அடுத்து பாருங்கள், கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 73வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உடனிருந்து பாதுகாப்பது. அடுத்து பாருங்கள், அவன் திருந்தினான் பிறவினை வாக்கியமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 74வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அவனை திருத்தினான். அடுத்து பாருங்கள், பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 75வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தொடர் வாக்கியம். அடுத்து பாருங்கள், செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து எது செய்வினை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 76வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கருத்தை பதிவு செய்தால் தான் வந்து செய்வினை வாக்கியம். அடுத்து பாருங்கள், சிறுதாம்பு தொடுத்த பசலை கற்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த உருதுயருக்கு இலக்கண குறிப்பு வந்து கேட்குறாங்க. ஸோ 77வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, வினைத்தொகை. அடுத்து பாருங்கள், பகை கொலை இலக்கண குறிப்பு வந்து கேட்குறாங்க. ஸோ 78வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2ஆம் வேற்றுமை தொகை. ஸோ அடுத்து பாருங்கள், அருகோணம் எவ்வகை பெயர் சொல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 79வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, வடிவ பண்பு பெயர். ஸோ அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஸோ இதில் வந்து கரெக்டான சொற்றொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம ரீட் பண்ணாலும் ஈஸியாக இந்த கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 80வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. அதுக்கடுத்து பாருங்கள், சரியான அகரவரிசை. ஸோ இதுவும் வந்து ஈஸி தான். இதுக்கு சரியான அகரவரிசை அமைப்பு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், வேறு சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குதல். வாள். ஸோ இதோடைய தொழிற்பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை. சரிங்களா. 82வதுக்கு வந்து ஆப்ஷன் டி, வாழ்க்கை. ஒன்று தொழிற்பெயர் வந்து லாஸ்ட்டாக ஐயில் முடியும், இல்லைன்னா வந்து தல். ஸோ அதில் வந்து முடியும். அது வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். வாழ்னா வாழ்ந்த என்ன பெயர் அச்சம், வாழ்ந்துன்னா வினை அச்சம், வாழ்ந்தான் என்பது வினைமுற்று. அடுத்து பாருங்கள், உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 83வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உலகு. அடுத்து பாருங்கள்,
ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை அறிதல். வானம் வானம். இந்த வானம்னா அது, இந்த வானம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 84வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இந்த வானம்னா ஆகாயம், இந்த வானம்னா வெடி. அடுத்து பாருங்கள், கன்விக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் கேட்குறாங்க. 85வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தண்டனை. அடுத்து பாருங்கள், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது. ஸோ 86வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காற்று வீசியது அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்து பாருங்க, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா நமக்கு தெரியும். காஞ்சிப்பா வந்து பா வகையில் கிடையாது, அது வந்து தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எது தப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் தப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. மூதூர் வந்து தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ பண்பு பெயர் வரணும். சரிங்க, முதுமை ப்ளஸ் ஊர் அப்படின்னு தான் பிரிக்க முடியும். பண்பு பெயர் வரணும். அடுத்து பாருங்கள், மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டி காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 89வது வந்து பி இடைச்சொல் தொடர். அடுத்து பாருங்கள், கார்காலம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. 90வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆவணி புரட்டாசி. அடுத்து பாருங்கள், நாக பஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து எதுன்னு கேட்குறாங்க. 91வது. ஸோ 91வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாககுமார காவியம். அடுத்து பாருங்கள், சிலம்பு காலில் அணிவது. 92வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த தொடர் கொடுத்துருக்காங்க, எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி நாளை வருவான் என்பது செய்தி தொடர். எவ்வளோ உயரமான கோபுரம், இது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியக்குரிய இருக்குது. அப்போ இது வந்து உணர்ச்சி தொடர். இப்போ பிக்கு 4 ஏக்கு 2 கரெக்டாக தான் 2 ஆப்ஷன் இருக்குது. கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், வினாவை கண்டறிக. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என உணவுதல் வந்து செவ்வகை வினா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 94வதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ கொள்ளல் வினா. வாங்குற மாதிரி இருந்தால் கொள்ளல் வினா, கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடை வினா. பட்டம் இப்பெயர் சொல்லின் வகையினை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 95வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பண்பு பெயர். அடுத்து பாருங்கள், அகரவரிசை கேட்குறாங்க. 96வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அதுதான் வந்து சரியான அகரவரிசை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 97வது பார்த்தீங்கன்னா வையோடைய ஓரெழுத்து சொல்லோட பொருள் கேட்குறாங்க. வைனா புல் நமக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 98வதுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வரணும். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ அடுத்து பாருங்கள், விசனம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. விசனம்னா வந்து அதோட பொருள் வந்து பார்த்திங்கன்னா கவலை. அதோட எதிர்ச்சொல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. அடுத்து பாருங்கள், ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உருபன். ஸோ அவ்வளோதான் வந்து. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு 50 கொஷின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த 50 கொஷினுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து டெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 முடிஞ்சிருக்கு, இது 4வது டெஸ்ட்டு. அது சப்போஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.